ஏமா அசோக்கு ஆசையா வாங்கி கொடுத்த நகைய இப்படி அடமான வச்சு பணம் வாங்கியிருக்க? இல்லம்மா, நான் வாங்கல. அப்புறம் உன்கிட்ட இருந்த செயின் தானா நடந்து அடகு கடைக்கு போய் அடகு வச்சுக்கிச்சாக்கும். கடை வீதியில நடந்துட்டு இருந்தேன், போனவள வழி மறிச்சு. என்னம்மா ஜமீன் குடும்பம் கஷ்டத்துக்கு வந்துருச்சா? நகையை அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு போறாங்கன்னு கேக்குறான். எப்படி? அது மட்டுமா, ஜமீன் வீட்ல பாரம்பரிய நகையெல்லாம் இருக்குமே, சொல்லுங்க நல்ல விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு கிண்டல் பண்றான். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அவனை கொண்ட மேனிக்கு திட்டிப்புட்டு அடமான வச்ச நகைய நான் பணம் கட்டி வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருப்ல, நீ ஜமீன் குடும்பத்து மருமக. நீ நகைய அடமான வைக்க போய் அவன் என்ன நினைக்கிறான்? ஜமீன் குடும்பமே கஷ்டத்துக்கு வந்துருச்சுன்னு நினைச்சிட்டான். உன் கஷ்டத்துக்கு நீ அடமான வைக்க போயிட்ட, அவன் 5க்கும் 10க்கும் ஜமீன் குடும்பம் அல்லாடிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டான். சந்தோஷமா உனக்கு? இந்த மாதிரி எல்லாம் நீ இருந்தன்னா நம்ம குடும்பமானோ எனத்துக்காகிறது சொல்லு பாக்கலாம். அதானே, நாம தான் 2-3 நாள்ல போக போறோமே, எதுக்கு இந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் கவலைப்படணும்னு கேக்குறியாக்கும்? அசோக்கு இங்க பாருப்பா, என்ன இருந்தாலும் அத்தை நேத்து வந்தவ. உன் பொண்டாட்டிய கேள்வி கேக்குற உரிமை எனக்கு இல்லதான். இருந்தாலும் என் மனசு கேக்கல. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த வேண்டியது ஏன் கடமை தானப்பா. நீ அது புரிஞ்சுக்கப்பா. இங்க பாருடி, நிச்சயம் உனக்கு பண தேவை இருக்கும். ஊர்ல உன் அக்கா பொண்ணு கௌரிக்கு கொடுக்கணும், அப்புறம் கூட சுத்துறானே சின்ராஸ்க்கு கொடுக்கணும். அவங்க என்ன அங்க சம்பாதிக்கிறாங்களா, இல்ல நீதான் இங்க சம்பாதிச்சு கொடுக்கறியா? அப்போ உன் தேவைக்கு நீ என்ன பண்ணுவ? இங்க பாருமா, உனக்கு பணம் வேணும்னா எங்க கிட்ட கேளு. நாங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு ஈவு இறக்கம் இல்லாம இல்ல, கேட்டா குடுக்க போறோம். இல்ல நீ அதுக்காக செயின அடமான வச்சு பணத்தை வாங்குற? இது உன் புருஷன் ஆசையா வாங்கி கொடுத்தது இல்லையாமா? இல்ல சின்னையா. என்ன இல்ல சின்னையா? அன்னைக்கு உன்னை ஃபங்க்ஷன்ல திட்டி இனி உன்னை திட்டவே கூடாதுன்னு தான் டைவர்ஸ் அப்ளை பண்ண கூட்டிட்டு போனேன். கோயில வச்சுதான் பிரியனோடு சொன்னேன், அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இந்த 2-3 நாள் தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அது உனக்கு பொறுக்கல இல்ல? மறுபடியும் என்ன டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நானும் உன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏய், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? கோவில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எனக்கு விடுதலை கொடுத்துட்டு என்னை விட்டு போயிடு. நான் நிம்மதியா இருக்கணும்.